ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களும் கிடைக்க போகுதுன்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இதோடு இந்த மாசத்துல வரக்கூடிய தீப திருநாளை பத்தியும் திருவண்ணாமலையை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாங்க. இந்த மகா தீபமானது எந்த நாள் வருது, எந்த டைமுக்கு நம்ம விளக்கேற்றணும், அது எப்படி செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. பொதுவாகவே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த கோவில், அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை, அப்புறம் கிரிவல பாதை தாங்க. இந்த கிரிவல பாதையில் கிட்டத்தட்ட 99 கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை வந்து பல யுகங்களை கடந்து பிரம்மாண்டமாக நிற்கிதுங்க. மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அப்புறம் அமாவாசையிலையும் மக்கள் வந்து பல பேர் இந்த கிரிவல பாதையில் சுற்றி வராங்க. அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாரினர்ஸ் கூட வராங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே வச்சுக்கிறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இதை வந்து ஆன்மீக ரீதியாக பார்த்துட்டு இந்த கிரிவல பாதையை அவங்களுமே சுற்றி வராங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை கொண்டிருந்தாலுமே கூட இதில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து ரொம்பவே விசேஷமானதாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தான் கார்த்திகை தீபமும் வருது. பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பை குறிக்கிற விதமாக தான் இந்த திருவண்ணாமலை நமக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவன் ஜோதி ரூபமாக காட்சியளித்தது இங்கே தாங்க. பஞ்சபூதத்தில் ஒவ்வொரு ரூபமாகவும் சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு. அதில் ஒன்றா தாங்க இந்த நெருப்பு வந்து திருவண்ணாமலையை குறிக்கிற விதமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தான் அன்னை பார்வதி தேவி விரதம் இருந்து சிவபெருமானிடம் இடப்பாகத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. அதுதான் நாம் அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாக வணங்குறோம். இந்த தீபமானது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் வரதுனால இது வந்து முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாள், அம்பாள் இவங்க எல்லாருக்குமே உகந்த நாளாக சொல்லப்படுது. ஏன்னா இது வெள்ளிக்கிழமையில அமைஞ்சிருக்கு இந்த தீப நாள். அதனால தாங்க இப்படி எல்லா சாமிக்குமே உகந்த மாதமாக தாங்க இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதத்துக்கு நிறையவே சிறப்புகள் இருக்குதுங்க. அதாவது இந்த மாத ஆரம்பத்தில் இருந்தே கொடியேற்றத்துடன் திருவண்ணாமலையில் திருவிழா தொடங்கிருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்குமே இந்த திருவிழாவானது நடக்குது. திருவண்ணாமலையில் ரொம்ப கோலாகலம் கொண்டாட்டம் நிறைந்ததாக தாங்க இருக்குது. நீங்கள் எப்போ போனாலுமே அங்கே பார்க்கலாம். தேர் இழுக்கிறது, அம்மனை ஊர்வலம் கொண்டு வர்றது இப்படின்னு நிறைய இருக்குதுங்க. இதில் வந்து டெய்லியும் ஒரு சாமியை அலங்காரம் செஞ்சு ஒவ்வொரு வாகனத்தில் ஊர்வலமாக கொண்டுட்டு வராங்க நைட் டைமில். இதில் வந்து முருகர், சண்டிகேஸ்வரர், கணபதி, அம்பாள், பிச்சாண்டவர் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு சாமி எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதத்தில் நாம் டெய்லியுமே வீட்டில் விளக்கு வைக்கலாங்க. அதாவது வீட்டு நிலவாசல் இருக்குல்ல, அங்கே வந்து டெய்லியுமே 2 விளக்கு வைக்கலாம். இது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டுக்கு சுபிட்சம் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நம்மளோட பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீபமானது பௌர்ணமியும் தீபமும் ஒன்றா வர மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சில வருடத்தில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி வரும். அதாவது ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே முன்ன பின்ன மாற்றி வந்துடுங்க. இது அந்தந்த வருடத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை பொறுத்து தாங்க இருக்குது. இந்த பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க நாம் பரணி தீபமும் ஏற்றுறோம். அதுக்கு அடுத்த நாள் தான் தீப திருநாளாக கொண்டாடுறோம். இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. பாவத்தை போக்கக்கூடியது தான் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை யம தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முன்னோர்களை வழிபட நல்ல நாளாக இருக்குதுங்க. யம தர்மராஜனின் அருளை பெறத்துக்கு இந்த பரணி தீபம் தான் நமக்கு ஒரு வகையில் உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற பாவங்கள் எல்லாமே சரியாகிடுங்க. அதோடு நாம் விண்ணுலோகத்துக்கு போகிறப்ப அங்கேயும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரணி தீபமானதை நம்ம ஏற்றுறோம். இறைவனோட பஞ்சபூத தொழிலை சொல்லும் விதமாகவும் பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதாகவும் நம்ம இயக்கக்கூடிய பஞ்ச இயந்திரங்களை சொல்கிற விதமாகவும் தாங்க இந்த விளக்கை நம்ம 5 விளக்காக ஏற்றுறோம். இந்த மாதம் நமக்கு பரணி தீபம் வந்து 12ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு திருவண்ணாமலையில் அதிகாலையிலேயே பரணி தீபத்தை ஏற்றிடுவாங்க. அதாவது ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5-6 மணிக்குள்ளேயே ஏற்றிடுவாங்க. நாம் இந்த பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றலாங்க. இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அதை வந்து 5 விளக்கை ஏற்றலாங்க. 5மே நெய் விளக்காக ஏற்றுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அதை முடியாதவங்க மேக்ஸிமம் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுங்க. இதில் 5 முகமாக எரியறதுனால எல்லா பக்கமும் பார்த்து எரியும். அதனால் நமக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்குங்க. மேக்ஸிமம் இந்த பரணி தீபத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதனால தான் பரணி தீபம் ஏற்றாமல் அடுத்த நாள் மகா தீபம், அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு 3 நாட்கள் தொடர்ந்து ஏற்றுறாங்க. ஆனால் அது தப்புங்க. மொதல் நாள் பரணி தீபம் ஏற்றிட்டு 2வது நாள் மகா கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம தீபம் வைக்கணும். அடுத்த 3வது நாள் நம்ம வீட்டில் தீபம் வைக்கணுங்க. அதுதான் சரியான முறையாக இருக்குது.
அடுத்ததா இந்த மகா கார்த்திகை தீபம் வந்து நமக்கு டிசம்பர் 13ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு சாயந்தரம் திருவண்ணாமலையில மலை உச்சியில மகா தீபமானது ஏத்தப்படுது. இந்த மலை வந்து 2668 அடி உயரம் கொண்டதா இருக்குதுங்க. இதுல 5 அடி உயரம் கொண்ட ஒரு கொப்பரையை எடுத்துட்டு போயிட்டு 3500 லிட்டர் நெய்யை ஊத்தி 1000 மீட்டர் காடா துணியான திரிய போட்டு இந்த மகா தீபமானது மலை மேல சரியா 6 மணிக்கு ஏத்துறாங்க. இந்த தீபம் ஏத்துறத பாக்கறதுக்காக மக்கள் லட்சக்கணக்கான பேர் அந்த கோயிலுக்கு வராங்க அன்னைக்கு. இந்த தீபமானது தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் எரியுதுங்க. இதை பார்க்கறதுக்கு மக்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து திருவண்ணாமலைக்கு வராங்க. இந்த தீபம் வந்து திருவண்ணாமலையில எங்கிருந்து பார்த்தாலும் தெரியுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருக்கும். இந்த தீபம் அன்னைக்கு நாம வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு ஏற்றலாங்க. அப்போ எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாங்க. அதுக்கு கணக்கே கிடையாது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ விளக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த தீப நாளில் தாங்க திருவண்ணாமலையில் மாவெளி சுற்றுற வழக்கமும் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாவெளி சுற்றுற பழக்கம் வந்து திருவண்ணாமலையில் இப்பயும் நடைமுறையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களில் கூட இந்த மாதிரி மாவெளி சுற்றுறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி மாவெளி சுற்றிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த மாவெளி சுற்றுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இது கூடவே இந்த தீப திருநாள் அன்னைக்கு நாம் விரதம் இருந்து கூட வழிபடலாங்க. இந்த தீபம் அன்னைக்கு அப்பம் இல்லைன்னா கார்த்திகை பொறி இப்படின்னு சொல்லக்கூடிய நெய்வேத்தியத்தை செஞ்சு நாம் வழிபாடு செய்யலாம். இந்த கார்த்திகை தீபத்துக்குன்னே இது ஃபேமஸான ஒரு நெய்வேத்தியங்க. இப்படி நிறைய சிறப்புகள் வாய்ந்த இந்த டிசம்பர் மாதத்தில் கடகராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்க. இந்த கடகராசிக்காரங்க நண்டு தாங்க அவங்களோட சின்னமாக கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்க எதுக்கு எடுத்தாலும் நம்மளை கொஞ்சம் கடினமாகவே பேசுவாங்க. இந்த மாதம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு வீண் செலவு எல்லாமே குறைய போகுதுங்க. இது நாள் வரைக்கும் ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு இருந்தவங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவெல்லாம் குறைச்சிக்குவாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்பவே அதிகமாக செலவு பண்ணுறவங்க தாங்க. ஆனால் இந்த மாதத்தில் இவங்க கொஞ்சம் யோசித்து இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு இவங்களா முடிவு செஞ்சு அது எல்லாத்தையுமே குறைச்சிக்குவாங்க. அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பணத்தை சேமிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் செய்ய நினச்ச வேலை எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களோட காரிய தடைகள் எல்லாமே நீங்க போகுது. ஆனால் அதுக்கான முயற்சியை நீங்கள் தாங்க எடுக்கணும். என்னடா ரொம்ப நாளாக இந்த வேலை செய்யாமல் இருக்குதே அப்படின்னு நினச்சி உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்தையுமே குறைச்சிக்கோங்க. மற்ற விஷயத்தில் தலையிடுறதையும் நிறுத்திக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மாதத்தை தேவையில்லாத வீண் பிரச்சனை எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த மாதம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. வருமானம் வந்து அதிகரிக்கும். நீங்கள் எங்கே போய் வேலை செஞ்சீங்கனாலும் அதுக்கான ஊதியத்தை வந்து உங்களுக்கு உடனே கொடுத்துடுவாங்க. அதுக்கான காசை வந்து அவங்க வர வச்சிக்கவே மாட்டாங்க. அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு திருப்தி தர வகையில் தாங்க இருக்குது. பணத்தை ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து இந்த மாதத்தில் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் ஆர்டர் கிடைக்காம இருந்தது எல்லாமே இப்போ சரியாகி பழைய நிலைமை எல்லாமே மாறப்போகுதுங்க. அதனால் புதுசாக ஏதாவது நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஆரம்பிக்கலாம். இல்லை தொழிலை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா அதுவும் கூட செஞ்சுக்கலாங்க. இந்த மாதத்தில் மொத்தமாக இந்த மாதத்தில் வரவு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எதுலையாவது முதலீடு செய்யறதுக்கு நினைப்பீங்க. ஆஃபீஸ் வேலையில் இருக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்குங்க. ஏன்னா உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கெட்ட பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பொறுமையாகவே இருங்க. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஆஃபீஸ் மூலியமாக ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா உங்களுக்கு வேலை போகிற நிலைமை கூட ஏற்படுங்க. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தாங்க இருக்க போகிறாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் ஏதாவது வரலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது தான். இந்த மாதம் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வரலாம். ஏன்னா மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி தாங்க இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு விஷயத்துக்கு, அந்த வாய்ப்பு எல்லாம் இப்போ கிடைக்க போகுது. பண வரவும் அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் உங்களுக்கு திருப்தி தர வகையில் தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக படிச்சிங்கன்னா அதில் வெற்றி பெறலாம். நீங்கள் படிக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது எல்லாமே அப்போவே டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிங்க. அது ரொம்பவே நல்லது. கடகராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சில பிரச்சனைகள் ஏதாவது வரலாங்க. ஆனால் கொஞ்சம் கம்முனாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாமே தவிர்த்துக்கலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவு கூட ஏற்படலாங்க. அதனால் கவனமாக இருங்க. காசை கொஞ்சம் மிச்சப்பிடிக்க பாருங்கள்.
அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாத்தாங்க இருக்குது. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். வழக்கு விஷயத்துல ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு சாதகமான நிலையில முடிய போகுதுங்க. ஒட்டுமொத்தமா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லாத்தாங்க இருக்குது. ஏதாவது சின்ன சின்ன தடைகள் ஏதாவது வந்ததுன்னா, அது எல்லாமே சரி செய்யறதுக்கு பரிகாரமா ஆதிபராசக்திய வணங்குங்க. நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.